Today, if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார் விவசாயிகளுடைய. ஹாய் யார் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவராஜா. ஸோ அறியாததை அறிந்து கொள்ளுங்கள் என்ற டாபிக்கில் இன்னைக்கு நம்ம தமிழில் நியூ சிலபஸில் அழகு 6ல் கோப்புகள் சம்பந்தப்பட்ட மொழிபெயர்ப்புகளை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கவிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n.dis அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதை 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டிஸ்போசல், இன்னொன்று என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் டிஸ்போசல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்பர் டிஸ்போசல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஃபைல் நம்பர் ஆயிருச்சு, இந்த ஃபைலை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு பெயர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டிஸ்போசல். இதே நோட் டிஸ்போசல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஃபைலின் மீது முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த ஒரு ஃபைலை பாதுகாக்கவோ அல்லது ஜெராக்ஸ் எடுக்கவோ எதுவுமே பண்ணாம அந்த ஃபைலை டைரக்டா சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா அது ஒரு முக்கியமில்லாத ஃபைல், அதனால அதை நம்ம ஜெராக்ஸ் எடுத்து பாதுகாக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த அசல் ஃபைலை சம்பந்தப்பட்டவருக்கே டைரக்டா அனுப்பிடுவாங்க. அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் டிஸ்போசல், நகல் எடுக்காமலேயே சம்பந்தப்பட்டவர்களுக்கு திருப்பி அனுப்புதல், அது நோட் டிஸ்போசல். அதே மாதிரி என் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது என் டிஸ் அப்படின்னா நம்பர் டிஸ்போசல் அப்படின்னு அர்த்தம், என் ரெஃப் அப்படின்னா நோட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதை தமிழில் குறிப்பிடும் பொழுது தாக்கு புள்ளி கோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது குறிப்பு கோப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தகவல் கேட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு கொடுக்குறேன். அந்த கலெக்டர் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மனு எந்த துறை சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்து அந்த துறைக்கு அனுப்பி இந்த மனு சம்பந்தப்பட்ட அத்தனை தகவல்களையும் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு பெட்டிஷனுக்கு என்ன நம்பர் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் ரெஃபரன்ஸ். அதாவது ஒரு கோப்பு முழுவதையுமே வெளி அலுவலகத்திற்கு அனுப்பி அதன் மீது விடை வரைந்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதுதான் என்னது நோட் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி XNDIS அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் நம்பர் டிஸ்போசல். இதை தமிழில் ஏமுஇ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எண் முடிவு இல்லை, அதாவது இந்த ஒரு ஃபைல் ரெஃபரன்ஸ் நம்பரே ஆகலை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் எக்ஸ் நம்பர் டிஸ்போசல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.